லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. அடர்ந்த காட்டின் வழியாக சூரிய ஒளி ஊடுருவிக் கொண்டிருந்தது. ஆரியன், ப்ரூனோ மற்றும் கிப் ஆகியோர் பழங்கால மரத்தின் வேர்களுக்கு அடியில் மறைந்திருந்த குகையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களின் உடைகளில் தூசி படிந்திருந்தது. சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட மாயாஜால தவறுதலின் காரணமாக கிப்பின் ரோமம் லேசாக கருகியிருந்தது. ப்ரூனோவின் பாதங்கள் எப்போதும் போல் சேற்றுடனே காணப்பட்டது. ஆனால் அவர்களின் கண்களில் ஒருவித எதிர்பார்ப்புடன் மின்னின. பண்டைய வரைபடத்தின் கடைசி சின்னமான சூரிய முகட்டை பின்தொடர்ந்து மூடுபனி நிறைந்த மலையின் அடிவாரத்திற்கு அவர்கள் வந்தடைந்தனர். புராணத்தின்படி இது இறுதிச் சோதனை. ஒளியின் புதையலின் ஓய்வு இடம். அமைதியான புல்வெளியின் மையத்தில் ஒரு தட்டையான கல் காணப்பட்டது. விசித்திரமான சிற்பங்கள் அதன் மையத்தை நோக்கி சுழன்று கொண்டிருந்தன. ஆரியன் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தான். அவன் இதயம் துடித்தது. அவன் கல்லில் மெதுவாக கை வைத்தான். தரை மெதுவாக நடுங்கியது. ஒரு மெல்லிய ஓசையுடனும் மின்னல் ஒளியுடனும் கல்கதவு திறந்தது. ஆழமான நிலத்தடிக்கு இட்டுச் செல்லும் ஒளிரும் வேர்களால் ஆன சுழலும் படிக்கட்டு ஒன்று தென்பட்டது. அவர்கள் எச்சரிக்கையுடன் கீழே இறங்கினார்கள். சுவரில் தங்க இலைகளால் சூழப்பட்ட கொடிகள் தொங்கின. அவர்கள் ஆழமாகச் செல்லச் செல்ல அமைதி, வெறும் அமைதி. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவர்கள் அறையின் மையப்பகுதியில் அதை கண்டார்கள். ஒளியின் புதையல். பண்டைய கொடிகளுக்கு இடையில் தொங்கவிடப்பட்ட காற்றின் நடுவில் மிதக்கும் ஒருவித உருண்டை படிகம். அது பிரகாசமாக பிரகாசிக்கவில்லை, மாறாக மெதுவாக துடித்தது. பார்ப்பதற்கு ஒரு இதயம் சுவாசிப்பதைப் போல் இருந்தது. ஆரியன் மயக்க நிலையில் கையை நீட்டினான். ஆனால் அவன் அதை தொடுவதற்கு சற்று முன்பு அந்நியனின் குரல் அவன் மனதில் எதிரொலித்தது. புதையல் அதை விரும்புபவருக்கு சொந்தமானது அல்ல, அதை புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே. ஆரியன் கையை நிறுத்திக் கொண்டான். கிப் பீடத்தில் அவன் அருகில் அமர்ந்தான். வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தான். ப்ரூனோ ஆரியனின் காலடியில் அமர்ந்திருந்தான். எந்தவித அசைவும் இல்லாமல் ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஆரியன் அந்த கோலத்தில் தன்னையும் தன் குடும்பத்தையும், தனது பயணங்கள், தனது தைரியம், சிரிப்பு, பின்னர் கிப், ப்ரூனோ, அந்நியன், அவனது பெற்றோர், அவன் நீண்டகாலமாக மறந்துவிட்ட சிறிய கருணை செயல்களை கூட அந்த காட்டின் இதயம் அவனுக்கு நினைவூட்டியது. இது அனைத்தும் உண்மையா என்று ஆரியன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆரியன் கையை விலக்கினான். நான் இதை எடுக்கவில்லை, எடுக்கவும் நினைக்கவில்லை என்று ஆரியன் கூறினான். என்னால் முடியாது என்று அவன் சொன்னவுடன் காட்டின் இதயம் பிரகாசமாக துடித்தது. கொடிகள் அதை சுற்றி கொண்டு ஒரு தொட்டிலை உருவாக்கி அதை மீண்டும் ஒரு முறை மூடியது. அந்த ஒளிரும் பீடத்திலிருந்து ஒரு இலை வெளியே வந்தது. கிப் அதை சத்தமாக வாசித்தான். ஒளியின் பாதுகாவலன் ஆரியன் என்றான். அறையில் சூடான காற்று வெளிவந்தது. புதையல் அதன் புதிய பாதுகாவலரை தேர்ந்தெடுத்தது. அதனை சொந்தம் கொண்டாட அல்ல, அதனை பாதுகாக்க. ஆரியனே, நீயே சிறந்த வீரன் என்று காடு பதிலளித்தது. அவனுக்கு பெருமை தாங்க முடியவில்லை. அவன் தனது சட்டைப்பையில் இருந்த வரைபடத்தை எடுத்தான். அதை மீண்டும் மறைப்போம் என்றான். எதற்கு என்று கிப் கேட்டான். எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு ஆரியனோ அல்லது வேறு யாராவது இந்த காட்டை பாதுகாக்க தயாராகும் போது அவர்களுக்கு அது உதவும் என்று கூறினான். வெளியே வந்த அவர்கள் அந்த பழைய மரத்தின் வேர்களுக்கு கீழே வரைபடத்தை புதைத்தனர். ப்ரூனோ தனது சேற்று பாதங்களின் மூலம் தரையை தோண்டினான். கிப் ஒரு முத்திரையை பதித்து அந்த வரைபடத்தை கீழே புதைத்தார். சூரியன் கீழே இறங்க வானத்தில் தங்க ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது. மூவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். எதுவும் பேசவே இல்லை. அவர்கள் புதையலை கண்டுபிடித்து விட்டார்கள். அதை விட்டுச் செல்ல தயாராக இருந்தார்கள். காட்டில் மாலை பொழுது நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆரியன், ப்ரூனோ, கிப் ஆகியோர் தங்கள் பயணம் தொடங்கிய அந்த பழங்கால மரத்தின் அடியில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். கூடுகளுக்கு திரும்பும் பறவைகள், காற்றில் ரகசியங்களை கிசுகிசுக்கும் இலைகள், அருகில் மறைந்திருக்கும் நீரோடையின் சலசலப்பு, அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் ஆரியனுக்கு தோன்றியது. எல்லாம் உயிர்ப்புடன் இருந்தது. ஆரியன் மனநிறைவாக காணப்பட்டான். அப்ப நீங்க புதையலை எடுக்கல என்று கிப் முணுமுணுத்தான். அதற்கு என்ன காரணம் என்று கிப் வழக்கத்திற்கு மாறாக ஆரியனிடம் கேள்வி கேட்டான்.
ஆரியன், நான் அப்படி செய்யப் போவதில்லை, செய்ய நினைப்பதும் இல்லை என்று ஆரியன் மெதுவாகச் சொன்னான். அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை வெளிப்பட்டது. உண்மையான புதையல் என்பது தங்கமோ அல்லது மந்திரமோ மாயமோ அல்ல, இயற்கை. இயற்கையை நாம் பாதுகாப்பதே உண்மையான புதையல். இயற்கையை அதன் வழியில் செல்ல விடுவதே நாம் அதற்கு செய்யும் மிகப்பெரிய கடமை என்றான் ஆரியன். ப்ரூனோ ஒரு மென்மையான குரைப்பை வெளியிட்டு ஆரியனின் மடியில் தலையை சாய்த்துக் கொண்டான். அவர்களுக்கு மேலே நட்சத்திரங்கள் வானத்தில் பிரகாசிக்கத் தொடங்கின. முதல் நட்சத்திரம் பார்வையில் மின்னியதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நடந்தது. மரத்தின் இதயத்தில் ஒரு மெல்லிய ஒளி ஒளிர்ந்தது. பிரகாசமாகவும் இல்லை, பகட்டாகவும் இல்லை. ஒளியின் புதையல் இன்னும் கீழே ஆழமாக துடிக்கிறது. திறந்த இதயங்களைக் கொண்டவர்கள் மீண்டும் அதை தேர்ந்தெடுப்பதற்காக காத்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டியது. ஆரியன் எழுந்து நின்றான். தனது உடைகளில் இருந்த தூசுகளை துடைத்துக் கொண்டு அவன், நாம் சாதித்து விட்டோம் இல்லையா என்று கிப்பையும் ப்ரூனோவையும் பார்த்து கேட்டான். கடைசியாக ஒருமுறை காடை திரும்பி பார்த்தான். அவன் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அவன் உடனே கிப் பெருமையாக வாளை ஆட்டிக்கொண்டு நடந்தான். ப்ரூனோ மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து முன்னேறினான். இப்பொழுது அவர்கள் ஒன்றாக வீட்டை நோக்கி நடந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த காட்டின் ஒளியின் பாதுகாவலர்களாக எங்கு சென்றாலும் அதன் நினைவை சுமந்து சென்றார்கள். காடு மீண்டும் அதன் ரகசியத்தை பாதுகாக்கத் தொடங்கியது. மீண்டும் ஒரு பாதுகாவலர் வரலாம். அதுவரை இந்த ரகசியம் பாதுகாக்கப்படும்.